ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா 51:7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கே பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? அர்ஜுன் எப்போவுமே யாரை பார்த்தாலுமே ரொம்பவே நடுங்கி தான் வாழ்ந்துட்டு இருந்தான். இதை பார்த்து எல்லாருக்குமே அவனை பார்த்தாலே ரொம்ப கேலி கிண்டலாக தெரியும். எப்போவுமே அவனுடைய பயத்தை நிமித்தம் யாருக்கிட்டேயும் அதிகமாக பேசவும் மாட்டான். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை தன்னுடைய இருதயத்தில் அழகாக பதிச்சு வச்சுருந்தான். அப்போது ஒரு நாள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய மேனேஜர் வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அர்ஜுனோடைய வேலைன்னு சொன்னதும் அர்ஜுன் ரொம்பவே நடுங்கி போயிட்டான். என்னது, நிறைய மேனேஜர் வருவாங்களா? எல்லாரும் என்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்களா? நான் எப்படி இதுக்கே பதில் சொல்ல போகிறேன்? என்னைய மாதிரி ஆட்கள்லாம் இப்படியெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக தயங்கி தானே நிற்பாங்கன்னு யோசித்து அப்படியே கூனி குறுகி நின்னான். இதை பார்த்து அவங்களுடைய ஆஃபீஸில் எல்லாரும் அவனை கை கொட்டி சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அர்ஜுனுக்கு பக்கத்துலேயே ஒரு கேபினில் இருந்த ஒரு ஆள் வந்து பேசினார். இங்கே பாருப்பா, நீ இப்படி நடுங்கி வாழ்ந்தா நாடி இல்லாதவன் கூட உன்னை நசுக்கிடுவான். துணிச்சலோடு வாழு. என்ன செஞ்சிட போகிறாங்க அந்த மேனேஜர்? நீ போய் பேசு. அவங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் உன்னால் பதில் சொல்ல முடியும். நானும் உன்னுடைய வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ காலையில் வந்ததுமே யாரும் செய்யாத மாதிரி நீ உன்னுடைய கேபினில் வந்து அழகா முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுற, வேதத்தையும் வாசிக்கிற. இப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த அளவுக்கு பயப்படணும்? இங்கே பாரு, எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உன்னை நிந்திக்கிறாங்க, நீ ஏன் பயப்படுற? அவங்க நிறையா தூஷண வார்த்தைகளை பேசுகிறாங்க, இதுக்காக நீ கலங்கி போய் இருக்கலாமா? கர்த்தருடைய வேதம் உன் இருதயத்தில் இருக்குல்ல, அதை வச்சு நீ வாழ முடியும். எலும்பி நில்லு. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்ப தான் வேலைகளை பார்க்குறதுக்கு போயிட்டார். அர்ஜுனுக்கு அவர் சொன்னது ரொம்பவே நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை குடிச்சிச்சு. அதனால் சரி, நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லி எல்லா மேனேஜர் முன்னாடியே போய் நின்னான். ஆனாலும் மனதுக்குள்ளே அவ்வளோ பயம். என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாங்களோ, நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பயத்தோடு போய் நின்னான். ஆனால் அந்த மேனேஜர்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதவிதமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவனுடைய இருதயத்திலிருந்து வேதத்தின் அடிப்படையில் ரொம்ப அழகாக பேச ஆரம்பித்தான். எல்லாத்துக்கும் அழகழகான பதில்கள் ரொம்ப வித்தியாசமாக வந்துச்சு. அதை கேட்டு அந்த மேனேஜர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி யாருமே பதில் சொல்லலை, ஆனால் நீங்கள் எல்லாமே அதிசயமாகவும் புதுசாகவும் சொல்லிங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அவங்கள நல்ல விதமாக அந்த ஆஃபீஸில் மேனேஜராக ஆக்கினார். இதை பார்த்ததுமே மற்ற எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியம். என்னது, அர்ஜுன் நம்ம கம்பெனிக்கு மேனேஜர் ஆயிட்டானா? எல்லா மேனேஜர்கள்ட்டையும் அழகாக பேசிட்டானா? இது எப்படி நடக்க முடியும்? அவன் தான் நடுங்கி வாழ்வானே, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதும் அர்ஜுன்கிட்ட பேசின அந்த ஆள் திரும்ப வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, எப்பவுமே நடுங்கிட்டு இருக்கிறவன் நடுங்கிட்டே வாழ்வான்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் நசுக்கிறதுக்கு முன்னாடி அவன் துணிச்சலோட வாழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது கர்த்தருடைய வேதம். அதுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அதனால தான் அவனுடைய நடுக்கம் போய் இப்போ மேனேஜர் ஆகிட்டான். இனிமேல் அவனை பார்த்து நீங்கள் நடுங்கிற காலம் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலைகளை நல்ல விதமாக சின்சியராக பண்ண ஆரம்பித்தார். அர்ஜுனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே கர்த்தருடைய வேதத்தை நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே ஆச்சரியமான காரியங்களை நம்ம சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவன் ஒப்புக்கொண்டு ரொம்பவே சிறப்பாக அதில் செயலாற்ற ஆரம்பித்தான். எல்லாரும் அப்படியே அடங்கி போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுடைய வேதத்தை நாம் இருதயத்தில் பதிச்சு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதமான தூஷணமோ நிந்தனைக்கோ நாம் கண்டிப்பாக பயப்படவும் மாட்டோம், கலங்கவும் மாட்டோம். அதனால் நம்ம நடுங்கி வாழாமல்
துணிச்சலோடு வாழ்வோம், நல்ல விதமாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.